ஓட்டு திருட்டு மூலமாகத்தான் பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. பிஜேபியினுடைய என்டிஏனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏறத்தாழ 200 நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 243 தொகுதிகள் இருக்கக்கூடிய பீகாரில் 200 அப்படிங்கிற டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டில் 200ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த எலெக்ஷனில் எப்படியும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த 200ங்கிறது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பாக அப்போ இதே என்டிஏ பெற்ற அந்த வெற்றிங்கிறது 205 வரைக்கும் போனாங்க. அதை பிரீச் பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அடைந்திருக்கக்கூடிய இந்த மிக மோசமான பின்னடைவுக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு ஃபோர்ஸாக உருவாகி வந்து கொண்டிருந்த தேஜஸ்வி யாதவினுடைய இந்த வீழ்ச்சிக்கு காங்கிரஸ் முற்றுமுழுதாக துணை நின்று இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம எலெக்ஷன்ஸினுடைய மற்ற ஃபோர்காஸ்ட்டு அதுக்கு அடுத்த விஷயங்களுக்குள்ளே போவோம். நேரடியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பவன் கேரா அவர்கள் வைக்கக்கூடியது ஜனநாயகத்தை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எஸ்ஐஆர் மூலமாக பாஜகவினுடைய கைக்கூலியாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. எஸ்ஐஆர் மூலமாக எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கிற 65 லட்சம் பேரை நீக்கின பிறகு எப்படி ஜெயிக்க முடியுங்கிற கேள்வி வரும். வேறு என்ன முடிவு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு செய்தியாளர்கள்ட்ட. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெற்றியாளரை அறிவிச்சிட்டா ஜனநாயகம் எப்படி ஜெயிக்கும், எப்படி பிழைக்கும் அப்படிங்கிற கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறாரு. இப்போ என்ன அப்படின்னா 2 விதமான கேள்விகள் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச பிறகும் நீங்கள் பாய்காட் பண்ணலை. ஒன்று, இந்த 65 லட்சம் பேரை திரட்டி கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி இது எதற்கான முயற்சிகளையாவது மேற்கொண்டீங்களா? எலெக்ஷன் தேதி அறிவித்த பிறகு ஓட்டுவரிக்கு எதிராக ஓட்டு அதிகார யாத்திரை நடத்திக்கிட்டு இருந்தீங்க. எஸ்ஐஆர்லேயே திருடுறாங்க நீங்கள். ஆனால் தேதி அறிவித்ததும் ஒரே தொகுதியில் 5 கூட்டணி கட்சி ஆள் போடுறதுக்கு ஓடினீங்களே தவிர அந்த முறைகேடுகளை தடுப்பதற்கு இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவோ அல்லது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியோ பண்ணுற மாதிரி எல்லா பூத்துகளுக்கும் ஆட்களை போட்டு ஹெல்ப் டெஸ்க் ரெடி பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு முதல்ல உங்கள் ஆட்களுக்கு பயிற்சி கொடுத்து இது எதையாவது பண்ணிங்களாங்கிற கேள்வி இருக்குது. அவன் திருடுற நோக்கத்தோடு தான் கொண்டு வரான்னு உங்களுக்கு தெரியுதில்ல. அதை தடுப்பதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டீர்கள்ங்கிற பதிலையே சொல்லாமல் நீங்கள் இப்படி நேரடியாக அதோடு பொறுத்துறீங்க அப்படின்னா அந்த இப்போ ஓட்டு போட்ட 6.25 கோடி பேரில் உங்களால் ஒரு 35% நம்பிக்கையை பெற முடியல. நம்ம அதுக்கு அர்த்தம் வருது இல்லை. இவங்க இதை தாண்டி எஸ்ஐஆரை தாண்டி நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மமதையில் இருந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதல. வெற்றி பெறலைனாலும் பரவாயில்லன்னு இருந்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா தேஜஸ்வி யாதவ் டெல்லியில் அவ்வளவு முறை சீட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணணும், ஒர்க் பண்ணுங்க, இல்லை பேச்சுவார்த்தைக்குன்னு காங்கிரஸ் என்னுடைய டெல்லி தலைமைக்கு போகும்போது அவர் புறக்கணிக்கப்படுகிறார், இல்லை அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலங்கிற லெவலுக்கு அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறாருங்கிற செய்தி இப்போ வரைக்கும் வெளியில் இருக்குது. நீங்கள் எவ்வளவு நாள் கழித்து நீங்கள் வந்து அவங்களா எவ்வளோ சீட்டு நிற்கிறோம்னு அவங்களா வேட்பாளர் பட்டியலை முதல்ல வெளியிடுறாங்க. காங்கிரஸே முதல்ல ஒரு 28க்கோ 30க்கோ ரிலீஸ் பண்ணாங்க. யார்கிட்ட கேட்டு வெளியிட்டீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இது இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியெலாம் நீங்கள் போட்டி வேட்பாளரை இறக்குறீங்க அப்படின்னா எப்படி பார்ப்பாங்கங்கிறது இருக்கும். அது எனக்கு கேட்டால் அப்படியான சூழல் வந்திருந்தால் நாங்கள் தனியாகவே போகிறோன்னு ஒரு வேலை தேஜஸ்வி சொல்லிகிட்டே போயிருந்துருக்கலாமோங்கிற மாதிரி. இப்போ காங்கிரஸ் 70 வாங்குச்சில்ல, 4 சீட்டில் இப்போதைக்கு லீடிங்கில் இருக்குது. அந்த 4ம் தொடருமா இல்லை 3-3.5 பிறகு அதுவும் போயிடுமாங்கிறது நமக்கு தெரில. காங்கிரஸ் ஏறத்தாழ 50 தொகுதிகளில் பாஜகவுக்கும் தாமரைக்கும் அந்த பக்கம் இவருக்கும் ஜேடியுக்கும் எதிராக நிதிஷ்குமாருக்கும் எதிராக நீங்கள் போய் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களால் அந்த 2 பதிவு செய்யப்பட்ட அல்லது பலம் பொருந்தி சின்னங்களோட நிற்க முடியலங்கிறத தான் நீங்கள் முடிவுகள் காட்டியிருக்கு. 70 தான் போன முறை கொடுத்த அதே 70 தான் வேணுமா? 19 போன முறை வந்தது. அங்கே 50. நான் இந்த முறை நீங்கள் 66 சீட்டை வாங்கி காலி பண்ணியிருக்கிறீங்க. இடம் வருது. இதில் நிதிஷ் இவர் தேஜஸ்வி நின்றிருந்தா இல்லை அவங்களுடைய இது இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளவு முரண்களோடு இருக்கும்போது கடைசி நேரத்தில் பெரிய கட்சியினுடைய தொண்டர்கள் அங்கே கிரவுண்டில் உங்களுக்கு வேலை பார்ப்பாங்களாங்கிற கேள்வி வருது. இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சான்னு பலர் கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் அவருக்கு எவ்வளோ சதவீத ஓட்டு இருக்குங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம கேட்கணுங்கிற கேள்வி வருது. அகிலேஷ் யாதவும் இதே விமர்சனத்தை வைக்கிறார். ஏன்னா பக்கத்து ஸ்டேட் அப்படின்றதுனால அந்த பாலிடிக்ஸ் யாதவ் பாலிடிக்ஸும் சரி, அதே போல் அந்த மண்டல் பாலிடிக்ஸும் உத்தரப்பிரதேசிலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால அவருடைய ரியாக்ஷன் எஸ்ஐஆரின் மூலமாக இவர்கள் ஆடி இருக்கக்கூடிய தகிடு திட்டம் அப்படிங்கிறது பீகாரில் செய்யப்பட்டிருப்பதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த வேலைகளை இதே மாதிரியான பேட்டர்னில் செஞ்சிடலான்னு நினைக்காதீங்க. மேற்கு வங்கத்திலோ தமிழ்நாட்டிலோ உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ இந்த தேர்தல் சதி வேலைகளில் ஈடுபடுவதுங்கிறது எடுபடாது. ஏன்னா உங்கள் பேட்டர்ன் என்னென்னு இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் எப்படி செயல்படுவீங்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இனிமேல்
இந்த கேமை நாங்கள் உங்களை விளையாட விட மாட்டோம், இந்த தேர்தல் திருட்டுத்தனங்களை நாங்கள் செய்ய விட மாட்டோம். சிசிடிவியை மாதிரி பிபிடிவி, அதே போல் பிடிஏ, சென்டினல் வில் ஸ்டே விஜிலண்ட் அண்ட் த்வாட் தி பிஜேபிஸ் இன்டென்ஷன். பாஜகவினுடைய இந்த எண்ணங்கள் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து அவங்க கொண்டு வரக்கூடிய விஷயங்களை எதிர்த்துன்னு நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறதாக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ஆக்சுவலாக அது பிடிங்கிறது தலித், ஆதிவாசி, இன்னொரு வேர்டு வரும். அதாவது ஓபிசி, பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர், பழங்குடியினர் இணைந்து இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடத்திலிருந்து பாஜகவினுடைய நோக்கங்களை தெரிஞ்சு நம்ம விரட்டுவோங்கிற மாதிரி ஒரு போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பறி கொடுத்தது தேஜஸ்வி யாதவ் தான். காங்கிரஸ் என்ன ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இருந்தது. அப்போ நீங்கள் தன்னுடைய சொந்த கால் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய 20 ஆண்டுகள் கழித்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அவங்களுக்கான அந்த கன்சிடபிள் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குதுன்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. ரஜீப் சர்தேசாய் அவர்கள் சொல்லும்போது தான் ஒரு விஷயம் சொன்னார். அவருக்கு பாசிட்டிவும் அவங்க அப்பா தான், நெகட்டிவாக அவங்க அப்பா தானோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் பதிவு பண்ணார். ஏன்னா லாலு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க்ங்கிறது, ஓட் பேஸுங்கிறது அப்படியே இருக்கிறது. ஆனால் கட்சி முழுக்க யாதவ் சமூகத்தினுடைய கட்சிங்கிற லெவலுக்கு அந்த யாதவிஃபிகேஷன் ஆன பிறகு மற்ற கட்சிகள் உள்ளே வர்றதோ இல்லை மற்ற சமூகத்தினருக்கு உள்ள பிரதிநிதித்துவம் இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அதே இடத்துல இந்த வாக்கு வங்கி இருக்கோங்கிற ஒரு கேள்வி எழுப்பி. இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க மகாகட்பந்தன் கூட்டணியை பொறுத்தளவில் இஸ்லாமிய வாக்குகள், யாதவ் சமூக வாக்குகள், இதே ஒரு மதில்ச்சுவராக இருந்து மற்ற வாக்குகள் இங்கே வராமல் தடுத்ததோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில். அதுதான் இந்த இடத்துல எம்ஒய் அப்படிங்கிறாங்க மைன். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய இலக்காக இருந்தது எம்ஒய்ங்கிறது முஸ்லீம்ஸ் அண்ட் யாதவ்ஸை வச்சு இவங்க ஜெயிச்சிடறான்னு பார்த்தாங்க. அவங்க ஒரு பெரிய எம்ஒய் எடுக்கிறாங்க. மஹிலா, யுவா, பெண்கள் மற்றும் இளைஞர்கள்ங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இந்த எம்ஒயை அந்த எம்ஒயை வச்சு கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. இது பெரிய அளவு உதவி இருக்குது. நீங்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அடிப்படையில் ஒரு செக்யூலரிஸ்ட் தான். அவர் இந்துத்துவாவினுடைய அந்த மொழியெல்லாம் பெருசாக பேச மாட்டார். இப்போ அவர் மௌனமாக இருந்தார். வக்ஃபு சட்டம் வரும்போது அவங்க கட்சியினர் அதை ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்னா அதில் அவர் கமிட் பண்ணி எதுவும் கருத்துக்கள் கொடுத்துக்கல. கடந்த காலத்திலிருந்து பெண்களுடைய ஓட்டுங்கிறது நிதிஷ்குமாருக்கு மிகப்பெருவாரியாக இருந்தது. அது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான ரிசர்வேஷனில் தொடங்கி அவங்களுக்கு இந்த மது ஒழிப்பு, இது உங்களுக்கு ப்ராஹிபிஷன் கொண்டு வந்தது, மதுவிலக்கை கொண்டு வந்ததுங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த ஓட் பேங்க் வச்சுருந்தார். அதை தக்க வைப்பதற்கு, விரிவுபடுத்துவதற்காக இப்போ கடைசியாக கொடுத்த 10,000 ரூபாய் இருக்குது இல்லையா, இந்த 10,000 மிகப்பெரிய ஃபேக்டராக என்டிஏவை கொண்டு வந்து ஒரு சுனாமியை போல் தேர்தல் முடிவுகளில் கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இல்லை, இதில் எழக்கூடிய கேள்வி, இவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவில் பீகார் மாநிலம் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து புலம்பெயர்ந்து நம்ம மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து வேலை பார்க்குறாங்க, கல்வி இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. எதிர்கட்சியினுடைய தரப்புலேருந்து மீடியாக்கள் வந்து உள்ளால கிராமங்களில் போய் எடுத்து சொன்ன விஷயம் அதுதான். அப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த 10,000 ரூபா கொடுத்த விஷயம் வந்து அவர்களுக்கு ஓட்டாக மாறி இருக்கிறதா, இதுதான் ரியல் ஃபேக்டராக வந்து அங்கே வேலை செஞ்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி. இப்போ கூடுதலாக அவங்க 20 வருஷம் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து அடுத்து நாங்கள் வந்தால் சில விஷயங்கள் செய்வோம்னு பெரிய பெரிய ப்ராமிசஸ் கொடுத்துருக்குறாங்க. தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவோம். இப்போ பாஜக மோடியினுடைய இந்த 3வது ஆட்சி வந்த பிறகு பீகாருக்கு கொடுக்கக்கூடிய பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுல அவங்க கட்டுமானங்களை மிக அதிகமாக கொண்டு வர தொடங்கியிருக்கிறாங்க. அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரல, தொடக்க நிலையில் இருந்தாலும் இவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ செஞ்சுருக்கோம், அடுத்து இங்கேயே இண்டஸ்ட்ரியலைஸ் ஆனால் நீங்கள் வெளியில் போக வேண்டிய சூழலே வராதுன்னு ஒரு ப்ராமிஸையும் கொண்டு வராங்க. வெறும் பெண்களுக்கான அந்த செக்ஷனில் எல்லா செக்டாரையும் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்வோம், டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. நீங்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று அடிப்படையில் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம், 2வது குடிதண்ணீர், 3வது சாலை. இந்த 3மே மிகப்பெரிய அளவுக்கு நிதிஷ் பீரியடில் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு முன்பாக இருந்த லாலோ, அதற்கும் முன்பாக இருந்த காங்கிரஸ், இவங்க இன்னும் எந்த மோசமான நிலைக்கு வச்சுருப்பாங்க. அதாவது இன்றைக்கி மிக பெரும்பாலான சாலைகள் இணைக்கப்படலைனாலும் இதை செஞ்சதே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்யலைங்கிற அளவுக்கு அவங்க பார்க்குறாங்க. அவங்க காலத்து வளர்ச்சியை விட இங்கே இன்னமும் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, சாலைகள் போதுமான அளவுக்கு இல்லைனாலும் இவங்க இப்போ செஞ்சுருக்கிறதே ரொம்ப பரவாயில்லப்பா, இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அதை பார்த்ததே இல்லைப்பாங்கிற நிலைக்கு அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லது அவங்க அந்த வெளிச்சத்தையே வளர்ச்சியே பார்த்தது இல்லைங்கிற இடத்துல இன்றைக்கி செய்யக்கூடிய இடத்துல அதிகாரம் மிக்கவர்களாக இவங்க 2 பேர் இருந்தால் சரியாக இருக்கும் ஒரு நகர்ந்துட்டாங்களோன்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று, அந்த நீங்கள் ஏறத்தாழ நீங்கள் நிதிஷ்குமார் அந்த இடத்துல அவர் வெறும் இந்து பெண்களுக்கு மட்டும் வாக்கு செலுத்தலை, எல்லா சமூகங்களுக்கும் கொண்டு போய் செலுத்துங்கிறது. நீங்கள் ஏறத்தாழ மாடல் கோடு வந்த பிறகும் ஒரு 1,40,40,000 குடும்ப பெண்களுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு
குடும்ப பெண்களுங்கிறத விடவும் ஒரு வீட்டில் ஒரே அட்டையில் இருக்காங்கன்னா அம்மா பொண்ணு இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அப்போ அது 1,40,00,000 பெண்களில் 1,40,00,000 குடும்பங்களுக்கு. நீங்கள் குடும்பத்துக்கு 2 ஓட்டுன்னு வச்சாலே உங்களுக்கு அதுவே ஏறத்தாழ 3 கோடி ஓட்டு வந்துடுது. மொத்தம் 6 கோடி ஓட்டு தானே. உங்களுக்கு அந்த நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது போக புலம்பெயர் தொழிலாளர்களிடம் அவங்க பல விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச மட்டும் நாங்கள் பேசி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சம்பள நாட்கள் நீங்கள் இங்கேருந்து லீவ் போட்டுட்டு சம்பளம் கட் ஆகும், அதில் தான் போவீங்க. அந்த சம்பளங்கள்லாம் அவங்க தொழிலாளர்களிடம் பேசி உறுதி பண்ணி தர்றதுக்கான வேலைகளை பார்க்க முடியும். மத்திய அரசு அது செய்யுங்கிற மாதிரியான சில ப்ராமிசஸும் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கல. நீங்கள் என்ன இதை கொஞ்சம் கூட வேற மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஓட்டு போட ஊருக்கு ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு இப்போ ஓட்டு போடுறதுக்கு அவங்க போகிறாங்கன்னா ட்ரெயினில் போக வர எல்லாம் சேர்த்து ஏறத்தாழ 3லேருந்து 5 நாள் அல்லது 1 வாரம் தேவைப்படும். இது இங்கே யூஸ்வலாக நிறுவனங்களில் சம்பளம் கட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே திருப்பூரில் வேலை செய்யக்கூடியவங்களா இருக்கலாம், இல்லை வேறு என்ன ஊரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் தொழில் நிறுவனங்களுக்கு வரவர்கள் அது நீ இல்லைன்னா உனக்கு அன்றைக்கி சம்பளம் இல்லை, அவ்வளோதானே. அது அன்றாட இதுதான். அவங்க வந்து மாதம் முழுக்க சேர்த்து மாதம் முழுக்க முடிஞ்சு தான் சம்பளம் கொடுப்பாங்கனாலும் அது எவ்வளோ நாள் வரையோ அந்த நாளுக்கான கூலிங்கிற கணக்கு தான் வரும். தொழிலாளர் நல சட்டங்கள் அதெல்லாம் அங்கே அப்ளை ஆகாது இல்லையா. இப்போ உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அது வந்து ஆப்சண்ட்டு லாஸ் ஆஃப் பே, அன்றைக்கு உங்களுக்கு கூலி கிடையாது. அதை மோடிஜி உங்கள் நிறுவனங்களில் பேசி சம்பளத்தை முழு சம்பளம் கொடுக்கறதுக்கு உறுதி செய்வாருங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அவர்களுக்கு ப்ராமிசஸாக மைக்ரேட் ஆகிறவங்ககிட்டே கொடுக்கப்பட்டதுன்னு சில செய்திகள் இருக்குது. அந்த லெவலுக்கு நாங்கள் பேசுவோம். நிறுவனங்கள்கிட்ட நினச்சா அதை செஞ்சு தர முடியும். அடுத்து நாங்கள் கொண்டு வரக்கூடிய இண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்கே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் புலம்பெயரவே வேண்டாம், இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டே வேலை பார்க்கலாம், இப்படியான பல வாக்குறுதிகளை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதில் இவங்க ஓட்டர் அதிகார யாத்திராக்கும் எஸ்ஐஆருக்கும் போனாங்களே தவிர எஸ்ஐஆர் விவகாரத்துக்கு ஓட்டர் அதிகார யாத்திராக்காச்சும் ராகுல் காந்தியும் கூட போனார். எஸ்ஐஆர் வந்த பிறகு ராகுல் காந்தி ஆலையை காணாம். கடைசி தேர்தலினுடைய இந்த 2 ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குதா, அதுக்கு முன்னாடி இந்த 15 நாளில் எத்தனை முறை ராகுல் காந்தி பீகாரில் பிரச்சாரம் செய்தாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணல. கேட்டால் நாங்கள் 70லாம் எங்களுக்கு ரொம்ப கம்மி, நாங்கள் வந்து 100 எதிர்பார்க்குறோம். எவ்வளோ கொடுத்து 70ல் எவ்வளோ வாங்கினீங்க, அந்த 100 கொடுக்கலன்னா முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் பேசுனீங்கல்ல. ஓடி இருக்க வேண்டிய தேஜஸ்வி நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்களோங்கிறது தான் பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. இதிலிருந்து தேஜஸ்வி மீண்டு வர திரும்ப அரசியலில் இருக்க தான் போகிறாரு. இன்னும் வயசு 40 கூட ஆகலை, 36 37 வயசு ஆகுதுன்னும் போது இன்னும் நீண்ட காலம் இருக்குனாலும் நீங்கள் கொண்டு போய் எந்த இடத்துல நிப்பாட்டிருக்கிறீங்க. 3வது பெரிய கட்சி. போன எலெக்ஷனில் அவங்க முதல் பெரிய கட்சியாக இருந்தாங்க. இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக அவங்க போயிருக்கிறாங்கன்னா நிதிஷ் பிஜேபிக்கு எதிராக நீங்கள் களத்தில் கட்டமைத்த நரேட்டிவ்ஸில் சிக்கல் இருக்கிறது, அல்லது நீங்கள் கட்டாயம் செய்வீங்கிற நம்பிக்கையை உங்களால் விதைக்க முடியல. இவங்களை தூக்கி எறிஞ்சால் தி பெஸ்ட்டாக இவங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இல்லையோங்கிற கேள்வி இருக்குது. இல்லை, அதில் நீங்கள் சொல்கிறதுலையே இன்னொரு வாதம் இருக்குது. இப்போ தேஜஸ்வியை பொறுத்தளவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு வேலை உறுதி அப்படிங்கிற ஒரு திட்டம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். இப்போது ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தளவில் நிறுவனங்களை இங்கே கொண்டு வருவோம்னு எல்லாம் பேசினார். அப்போது அது எந்த அளவுக்கு எடுபடாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இதில் இதெல்லாம் அவங்க பேசினது எடுபட்டது, இவங்க பேசினது எடுபடலைன்னா அதில் நிறைய கேள்வி இருக்குது. அந்த இடத்துல மோடி நிதிஷ் இப்போ நமோ மாதிரி நிமோ அப்படிங்கிற இடத்துல அவங்க போய் அங்கே செட் பண்ண நரேட்டிவ் இருக்குல்ல. மோடி எத்தனை முறை பிரச்சாரத்துக்கு போனார். நீங்கள் பகல்காமில் அங்கே சம்பவம் நடந்தது, அவர் நேராக பீகாருக்கு தான் போனார். வெறும் எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு பிரச்சாரத்துக்கு போகல. நீங்கள் இப்போ கடந்த லாஸ்ட் எலெக்ஷன் எந்த ஸ்டேட்டுக்கு நடந்துச்சோ அதை கட் ஆஃப் டேட்டாக வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 5 மாதங்கள் அவர் பீகார் சென்டருக்கே வேலை பார்த்தார். ராகுல் காந்தி எத்தனை பேர் எப்படி போனார். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகே போகலங்கிற பாயிண்ட் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஐ திங்க் ஒருத்தவங்க இதுக்கு தான் ஒரு தொலைக்காட்சியில் நேர்காணல் எடுக்கிறாங்க. தேஜஸ்வியும் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் மாநில காங்கிரஸ் தலைவரும் உட்காந்துருக்காரு. ஏதோ ஒரு திட்டம் அவர் தேஜஸ்வி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட கேட்கும்போது உங்கள் மேனிஃபெஸ்டோவில் இது இருக்குல்லன்னும் போது நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார்னு நேரில் மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார். அப்படின்னா அது உங்களுக்கான மேனிஃபெஸ்டோ இல்லையா, கூட்டணியினுடைய வாக்குறுதி அறிக்கை இது கிடையாதா, தேர்தல் வாக்குறுதி கிடையாதா? அது அவங்க சொல்லுவாங்கன்னா அப்போ உங்களுடைய ஈடுபாடே அவ்வளோதான் இருந்திருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்கன்னு தானே பார்க்க வேண்டியிருக்குது. தேர்தல் ஆணையம் சிக்கல் பண்ணியிருக்குங்க, எஸ்ஐஆரில் கோளாறு இருக்குங்க. இதை தாண்டி இந்த கோளாறுகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள், ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவங்களுக்கு ஓட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? அவங்க 50% நெருங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் 29 இருக்கிறீங்க. 21% டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இல்லை, இதில் தேர்தல் முடிந்த பிறகு
நீங்கள் இவிஎம் மிஷின்கள் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி காட்சிகள்லாம் கட்டாது, கரண்ட் போகுது, சில வாகனங்கள் உள்ளே வருது, வெளியே போகுது. இப்போ கடைசியாக ஒரு நாளைக்கு முன்னால் கூட ஒரு லாரியை பிடித்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்போ இதில் நிறைய முறைகேடுகள் நிகழ்த்தி இந்த வெற்றி வாய்ப்பை தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொண்டார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ரொம்ப சிம்பிள். பீகாரில் ஏறத்தாழ எவ்வளோ பூத்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. 90 பூத்ஸ் இல்லை, பட் பூத் ஏஜென்ட்ஸாக பிரிக்கும்போது எல்லா பூத்துகளிலும் தேஜஸ்வி யாதவுக்கும் கிடையாது, இந்தியா கூட்டணிக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாது. அந்த கட்டமைப்பு ஏன் உருவாக்கலை? அங்கே உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த டார்க் ரூம்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இவிஎம் வச்சுருக்க இடத்துலேயே படுத்து கிடப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் போகக்கூடிய தொகுதி இல்லை, எல்லா தொகுதியிலையும் அவங்க அங்கேயே வாசலை துண்டை விரிச்சு படுத்துருப்பாங்க. நீங்கள் எங்கே போனீங்கிற கேள்வி நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் செய்கிறாங்கிறது, அவன் மேலே சந்தேகம் இருக்குது, அவன் நம்பத்தகுந்த ஆள் இல்லைன்னா இன்னும் கூடுதல் விழிப்போடு இருந்திருக்கணும்ல. தொடங்குற நேரத்தில் நீங்கள் என்னென்னு கேட்டு பிடிச்சிருக்கணும்ல. ஏன் நீங்கள் கிரவுண்டுக்கு போகாமல் போனீங்க? இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த ரிசல்ட்டினுடைய ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிராக் பஸ்வான் உள்ளே வந்தது, கூட்டணிக்குள்ளே வந்தது ஒரு பெரிய ஸ்விங்கை கொடுத்துருக்கு. அது நம்ம மறக்க முடியாது. போன எலெக்ஷனில் அவர் பிஜேபிக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன், நிதிஷ் நிற்கிற எல்லா இடத்துலையும் நிதிஷை காலி பண்ணார். இப்போ உள்ளே வந்தவர் சிராக் பஸ்வான் 28 சீட்டில் 22 லீடிங் போகிறாருன்னா அவங்க அப்பாவினுடைய ராம்விலாஸ் பஸ்வானுடைய லெகசி அவர் கேரி ஓவர் பண்ணிட்டு வந்துட்டாருங்கிறத தாண்டி அது அங்கே கூடுதல் பலமாக மாறி இருக்கிறது. அப்போ நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கும்போது எல்லா பூத்துக்கும் பூத் ஏஜெண்ட்டை போடுறதுல உங்களுக்கு என்ன சிக்கலாக போனது, உங்களுக்கு என்ன குளறுபடி ஆச்சுங்கிறத நீங்கள் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. எஸ்ஐஆருக்கு பிஎல்ஏஸ் ஏஜெண்ட்டு போட சொன்னால் ஏறத்தாழ 80,000 வரைக்குமோ என்னமோ இவங்களுக்கு யாருக்கு பாஜகவுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது தேஜஸ்வி யாதவுக்கு 55,000 இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நிதிஷ்குமாருக்கு 30,000 சொச்சம் தான் இருக்கிறாங்க. அதுக்கும் கீழே காங்கிரஸ், அதுக்கு பின்னாடி மற்றவங்களாம் வராங்க. அப்போ உங்களுக்கு மொத்தம் இருக்கக்கூடிய பூத்துகளில் 80,000 பூத்து நீங்கள் வச்சிங்களா, 90,000 பூத்தில் 90,000 பூத்தில் நீங்கள் 20,000 பூத்தில் தான் ஆளை வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, இது நான் காங்கிரஸ் கேட்குறேன். தேஜஸ்வி யாதவுக்கு 55,000 சொச்சம் பூத்தில் தான் ஆட்கள் போடக்கூடிய அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டமைப்புலேருந்தே வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குன்ற பார்க்க வேண்டியிருக்குல்ல. உங்கள்கிட்ட இருந்தவன்லாம் தூக்கிட்டு போனால் மீதி ஆட்கள் எப்படி தயார்படுத்தணும், அடுத்த தலைமுறை இறக்கணும், என்ன பண்ணிட்டீங்கிற கேள்வி இருக்குது. காங்கிரஸ் முழுக்க முழுக்க பெரியண்ணன் மனோபாவத்திலிருந்து தேஜஸ்வி இன்னும் கூட அவர் ஒருவேளை தனித்து இருந்தாலும் இன்னொரு 10-20 சீட் வாங்கி பலமான எதிர்கட்சியாகவே வந்திருப்பார் உங்கள் நிலைக்கு போகுது. நான் ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு நான் அந்த ட்ரெண்டை பார்த்துட்டு இன்னும் இது இப்படியே டவுனில் போச்சு அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட வராமல் போயிடுவாங்களோ. என்ன 12% வாங்கணும், 15% வாக்கு வாங்கணும். உங்களுக்கு 2011 நடந்துச்சு பாருங்கள். திமுக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக கூட வரலை. ஏன்னா உங்களுக்கு 15% 27 சீட்டு வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். 27 வரைக்கும் வரும், 27 28 வரும். ஏன்னா 234 10 24 சீட்டு வந்துடும். இன்னொரு 5% இல்லை 10% தான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தா 243 24 25 சீட்டு கூட ஒரு வேளை வராமல் போச்சுன்னா அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராகவே இல்லாமல் போகிற நிலைமை கொண்டு வந்து விட்டுருவீங்களோங்கிற மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது. இப்போ அஃப்கோர்ஸ் அவங்க 30+ அப்படி ஸ்விங் ஆகிட்டுருக்காங்க இங்கேயும் அங்கேயும். ஆனால் இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் இதில் அவங்களுக்கான பொறுப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு பலம் இல்லாது. அகிலேஷ்லாம் இப்போவே சொல்லிடணும், அங்கே இங்கேயாவது 243 அவங்ககிட்ட 400 சீட் இருக்குது, 400 தொகுதிகள் இருக்குது, 402 தொகுதி நினைக்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில். அங்கே போய் 100 கூடு 150 கூடுனா அப்படியே கிளம்பி போயிருக்க, உள்ளே வராதிங்கன்னு வாசகதவியே மூடி அமுச்சு விட்டுறது பெட்டரு. இங்கே தமிழ்நாட்டில் 117 கேட்டார்ல கிரீஷ் ஸ்டூடெண்ட்க்கு அதை வர சொல்லுங்கள். எங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டு இப்படி இருக்குது, நாங்கள் அகில இந்திய அளவில் கட்சி புத்துணர்ச்சி பெற்று இருக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் என்ன கொடுக்கணுமோ நல்ல மரியாதை கொடுத்து அனுப்புவாங்க. கேரளாவில் அது அவங்க பாடு, அவங்க கேசி வேணுகோபால் ஆக்குறாங்களா இல்லை அவர் யாரெல்லாம் சிஎம் ஆக்கணும் எத்தனை பேர் ஆக்கணும்னாலும் ஆக்கிட்டு போட்டோம். அதுக்குள்ளே பீகாரில் எல்லா லோடையும் சேர்த்து தேஜஸ்வி யாதவ் தலையில் ஒப்படைச்சதுனால இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்துருச்சா? 21 சொல்லப்பட்டது. 21 உங்களுக்கு இப்போ காங்கிரஸ், நம்ம சிம்பிளாக கேட்போம், தமிழ்நாடு உதாரணத்தையும் நீங்கள் அங்கே கொண்டு போய்க்கிங்களேன். ஏறத்தாழ அவங்க அங்கே ஆட்சியை விட்டு போய் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். இல்லை நடுவில் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. நம்ம கர்பூரி தாகூருக்கு பிறகும் கூட நடுவில் இருந்தது. அவர் ஜெகநாத் மிஸ்ராலாம் இருந்தார், நம்ம அது இது பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு லாலுடைய ஒரு 20 வருஷம், இது ஒரு 20-40 வருஷமாக நீங்கள் அங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு பக்கத்திலே வர முடியல. 40 வருஷத்துக்கு முன்னாடி தோற்றிங்களே, என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணி அதை சரி பண்ணிங்களாங்கிற கேள்வி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் 50-55 வருஷம் ஆச்சு, அது கிட்டேயே வரல. அப்போ உங்களுக்கு எனக்கு இன்னமும் ஒரு விஷயம் புரியல.
திரும்ப திரும்ப பாஜகவுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உழைத்த ஆட்களை கொண்டு போய் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் பிடிச்சி கொண்டு போய் அவங்க பீகாரில் வேலை பார்க்க இறக்குறான். தர்மேந்திர பிரதானை கொண்டு போய் விடுறாங்க. ஒடிஷாவில் இன்றைக்கி அவங்க ஜெயிச்சதுக்கு பின்பாக அவருடைய ஒர்க்கும் இருக்கிறது. கூட இன்னொருத்தரையும் போட்டிருந்தாங்க. அவரும் அவருடைய ஸ்டேட்டில் சிவராஜ் சிங் சௌஹானையும் ஐ திங்க் இன்சார்ஜாக போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5வது முறையாக பாஜகவை ஆட்சியில் உட்கார வச்சு தொடர்ந்து 5வது முறையாக உட்கார வச்சுட்டு சிஎம் சீட்டை கட்சி பார்த்து ஆளு கொடுத்துட்டு அவர் மத்திய அமைச்சராக வந்திருக்கிறார் சிவராஜ் சிங் சௌஹான். அவர் இவங்க தேடி பிடிச்சி தி பெஸ்ட்டான ஆட்களை கொண்டு போய் தேர்தல் பொறுப்பாளர் அவங்க போட்டால் ஏற்கனவே சொந்த மாநிலத்தில் இருந்த முதலமைச்சர் பதவியை ஜெயிக்க வேண்டிய பதவியை கொண்டு போய் பறி கொடுத்துட்டு ராஜஸ்தான்லேருந்து கிளம்பி வந்த அசோக் கெல்லாட்டை கூப்பிட்டு போய் மகாராஷ்டிராவில் விட்டாங்க. உத்தவ் தாக்கரே உட்பட அத்தனை பேரையும் கொண்டு போய் எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாத அளவுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு இப்போ அவர் அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து பீகாரில் அவர் தான் அறிவிக்கிறார் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு. அறிவிக்கிறதுக்குன்னா அவர் ஸ்டேட்டில் தோற்றதுக்கே அவரின் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது கட்சி, என்ன விளக்கம் கேட்டது, திருத்தறதுக்கு ராஜஸ்தானில் நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கிறது இருக்குது. அடுத்து அவரை கொண்டு போய் மகாராஷ்டிராலலாம் 3 ஸ்டேட்டுங்க அவங்களது. இந்த 3ல் 2 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருந்து பறி கொடுத்தாங்க 2023 கடைசியில். ஒன்று வந்து எதிர்கட்சியாக இருந்து திரும்பவும் எதிர்கட்சியாகவே உட்காந்துட்டாங்க. இந்த 3 தேர்தலையும் யார் தலைமையில் சந்தித்தார்களோ அவங்க 3 பேரும் தோற்று இருக்கிறார்கள். அவங்க 3 பேரையும் கொண்டு போய் மகாராஷ்டிராவில் இவங்க தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கன்னு கொண்டு போய் மூத்த தலைவர்களை இறக்குனாங்க. அசோக் கெல்லாட்டு, பூபேஷ் பாகல், கமல்நாத் அல்லது திக்விஜய் சிங் நினைக்கிறேன். இவங்களை கொண்டு போய் விட்டு உத்தவ் தாக்கரேவையும் முடிச்சு விட்டு அது அப்படியே போச்சு. இப்போ இதில் என்னென்னா இந்த நடந்த தேர்தல் 100% நம்பகத்தன்மை உடையதா இல்லை அதில் எங்கெங்கே தகிடு திருத்தம் பண்ண முடியுமா, எதுவுமே இல்லாமல் 100% டிரான்ஸ்பரண்ட்லாம் நம்ம பேசலை. அவன் சிக்கல்களை செஞ்சுருக்கான். எத்தனை % ஓட்டு வரைக்கும் அவன் பண்ணியிருப்பான்? அதிகபட்சம் போனீங்கன்னா நம்ம எஸ்ஏஆரில் இப்போ இந்த 10% வாக்கு 10ங்கிறது பெரிய மேக்னிடியூடு தான். ஆனால் மீதி இருக்க 90% உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியலையா? இது போக ஒரு இந்த 65 நீக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு 14 லட்சம் சேர்க்கப்பட்டது. 14 புது ஓட்டர் கிடையாது. இதில் சிலர் அப்ளை பண்ணி கண்டெஸ்ட் பண்ணவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஏறத்தாழ 50 இது போயிடுச்சு. இல்லை உள்ளாலேயே நிறைய அவர்களுக்கு சாதகமான ஓட்டுகள்லாம் சேர்க்கப்பட்டது. இப்போ ஒரு வீட்டு அட்ரஸ்லேயே 500, 409 இப்படியெல்லாம் இருக்குது. டெல்லியில் ஓட்டு போட்டவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி வரணுமா? அதை பிரிண்ட் எடுத்து வச்சு 6 மாதம் ஒர்க் பண்ணி ராகுல் காந்தி சொல்லணும். உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் பூத்துக்குள்ளே ஃபார்ம் தூக்கிட்டு வரும்போது போய் ஏன் நிற்கலைன்னு நீங்கள் கேள்வி உங்கள் கட்சியை கேட்டுக்காத வரைக்கும் அவன் திருடுறாங்க, அவன் பித்தலாட்டம் பண்ணுறான் எல்லாம் தெரியுதில்ல. உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குல்ல, சந்தேகம் இருந்தால் நீங்கள் இன்னும் கூடுதல் விழிப்போடு தானே இருக்கணும். அப்போ இதை நீங்கள் இதே எஸ்ஐஆரையோ இல்லை ஓட்டர் அதிகாரி ஆதரவோ இல்லை மற்ற விஷயங்களை தேர்தல் அறிவித்த பிறகு யாருக்கு எந்த சீட்டுங்கிற பிரிச்சுக்கிறதுல போய் நீங்களே தவிர இதை அந்த நேரத்தில் கூட கிரவுண்டில் போய் வாக்காளர் கூட நிற்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணலை? அப்போ அந்த தவறுகளை நீங்கள் திருத்திக்கவே மாட்டீங்களா? பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மாற்று என்கிற நிலையிலிருந்து முற்றுமுழுதாக அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாத வரைக்கும் தொடர்ந்து திரும்பவும் பாஜக வெற்றி பெறுவதை, டெல்லியில் உட்கார்றதை தடுக்க முடியாது. இல்லைனா தேசிய அளவில் இனிமேல் புதிதாக வேறொரு மாற்று சக்தி வந்தால் அல்லது மத்திய மாநில கட்சிகளுடைய கூட்டமைப்பாக ஏதாவது ஒரு ஃபெடரேஷன் மாதிரி லான்ச் பண்ணாதாங்கிற நிலைக்கு இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. ராகுல் காந்தி என்கிற ஒரு மனிதருக்காக வேலையே செய்யாமல் அல்லது போதுமான அளவுக்கு இல்லாமல் ஆனால் கிரவுண்டுக்கே போகாமல் சீட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் பொறுத்து கொள்ள முடியாதுங்கிற நிலைக்கு மாநில கட்சிகள் வர வேண்டும். தேஜஸ்விக்கு இது அடுத்த 5 வருஷத்தை அவர் இழந்திருக்கிறாரு. அதிகாரத்துக்கு கிட்ட போகாமல் இதுக்கப்புறம் அவர் எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணணும். 20 வருஷமாக அவர் பண்ணியிருந்தாலும் அப்பாவினுடைய உடல்நலம் போன பிறகு ஒரு ஜெயிலுக்கு போன பிறகு அவர் வந்தார்னாலும் இந்த கடந்த 15 ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்டைலான அந்த காலம்னா. இதற்கு பிறகு இன்னொரு 5 வருஷம் அவருக்கு வயசு இருக்குது சரி, ஆனால் இதே மாதிரி எல்லாரும் கொடுத்துட்டு நிற்க முடியாது. இப்போ காங்கிரஸ் தன்னை உணர்வதற்கும் தன்னுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்குமான நேரமாக நம்ம அதை பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இதில் நம்ம பேசப்படாத ஒரு ஃபேக்டர் இருக்குது. பிரசாந்த் கிஷோருடைய கட்சி அவர் என்ன வாங்கினார், என்ன ஓட்டை பிரித்தார் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு காணொலியில் கூட நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். சந்திப்போம்.